ஏய் ஒரு கதவு விடாம சாத்திரு. உள்ள யாரும் வரக்கூடாது. ஓகே சார். ஒன்று பண்ணுங்க. ஏய் நீ இங்கே காவலுக்கு உள்ள விட்டுறாதா. நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு. நான் என்ன சொன்னேன்? சீக்கிரம் போய் கதவு சாத்திடுவா. வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. என்ன ஆனாலும் சரி வரக்கூடாது. கொண்டாட்டியா இருந்தாலும் சரி. சார் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஆகலையா? நல்லது. இதான் எனக்கு வேணும். சொன்னது புரிஞ்சதுல? போய் கதவை சாத்து. சரி சார். நீ இங்கே தானே இருப்ப. இங்கே போயிடக்கூடாது. இங்கே நிக்கணும். சரி சரி இங்கே நில்லு. நான் எந்த பதிலும் கேட்க தயாரா இல்ல. மொத்த கதவை சாத்துக்க. ட்ரக் மட்டும் பார்த்தாம கிராஸ் பண்ணிட்டாலே போதும். சரிண்ணே. உங்களோட 3 சிஷ்ய பிள்ளைங்க மார்க்கெட்டை கலக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் தாப்போன், நேபாள், அந்த மந்திரா. அவங்க என் மேல அன்பா இருக்காங்க. அதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அதுல தப்பே இல்ல. யார் வேணா யார் மேல வேணாலும் அன்பு வைக்கலாம். அப்படி அவங்க உங்க மேல வச்ச அன்பை நீங்க பயன்படுத்தி இந்நேரம் இந்த ஷிபூர்ல நீங்க அமைதியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவங்கள தூண்டி விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சிருக்கீங்க. இப்படி சண்டை போடுறது நியாயமா? சரியானு சொல்லுங்க. இப்ப நீ கிளம்பலாம். எனக்கு தூங்குற நேரம் வந்துருச்சு. நான் தூங்க போறேன். சரியா சொன்னீங்க. நீங்க நிறைய நேரம் தூங்கினா இந்த நாட்டுக்கு நல்லது. ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் நீங்க வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வா, புரியுதா? அதுதான் என்னோட சட்டம். இதை பத்தி உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? நான் மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. காணுமா? என்னதானே சொல்லிட்டு இருக்கீங்க? ட்ரக்க காணுமா? ட்ரக் எங்கடா போச்சு? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. என் ட்ரக் எனக்கு திரும்ப வேணும். அந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? அது இல்லைன்னா என் கதை முடிஞ்சது. அதுல 90 லட்சம் இருக்கு. அவ்வளவு பணத்தை பாத்துருக்கீங்களா? ஈஸியா ட்ரக் திரும்ப போச்சு சொல்றீங்க? அவ அப்படியே என்ன உறிஞ்சி எடுத்துருவாடா. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. பிபி வேற அதிகமாயிடுச்சு. ஆன் பண்ண. ஏசி ஆன் பண்ண. போய் பார்க்கறேன். அப்பா அப்பா ஐயோ அப்பா. ஏ பண்ணு பண்ணு. ஏய் பண்ணு. இது ஷிப்பூர். இங்க உயிர் வாழணும்னா அதுக்கு பணம் தேவை. இல்ல நீயே அதை டிசைட் பண்ணிக்கோ. நான் அதை பத்தி எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. இல்ல இந்த சம்பந்தம் எனக்கு யாரையும் தெரியாது. அதான் யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நேரா விஷயத்துக்கு வரேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். என்னோட பேர் எங்கேயும் வெளில வந்துடக்கூடாது. சரி. என்னாச்சு? அதை நான் உனக்கு விலைக்கு சொல்லணுமா என்ன? எப்பயாவது எம்எல்ஏ ஆயிருக்கியா? ஆகி பாரு, தெரியும்.
அவளோட அடுத்த டார்கெட் நான் தான். கண்டிப்பாக அதில் நீ இருப்ப. எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். போலீஸ் ஏன் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறியா? கேட்கும் போதெல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்களா என்ன? காஸ்ட்லியான செக்யூரிட்டி சர்வீஸை கூப்பிட்டுக்கோ, அதான் உனக்கு நல்லது. இப்போ என்னால் யாரையும் நம்ப முடியாது. மசூத், சமத் அவங்க தான் எனக்கு எல்லாமா இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. வெளியே பயங்கர செக்யூலராக காட்டிக்கிற, ஹிந்துவாக இருந்துக்கிட்டு முஸ்லீம்ஸை பாதுகாப்புக்கு வச்சிருக்க. நீங்கள் தான் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குனது. மக்களை நாங்கள் அந்த மாதிரிலாம் பேதம் பார்த்ததில்ல. அதை புரிஞ்சுக்க. இப்போ வளர்றதை நிறுத்தலைன்னு வையன், உன்னை வீட்டை விட்டு வெளில அமிச்சிடுவேன். நான் ஒன்றும் குரலை உயர்த்தலை. அப்படியா? என்கிட்ட காசு வாங்கினேன், அப்போ உனக்கு அசிங்கமா இல்லையா? அது மட்டுமா அவளை குட்டி கொடு இவளை குட்டி கொடுன்னு? பலாஸ், பலாஸ். ஓகே, புரியுது புரியுது. உன் ஆளுங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நானே போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நீ பண்ண எல்லா தப்பான காரியத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதை அப்படியே நான் பார்ட்டி ஆஃபீஸில் கொடுக்க போகிறேன். அப்புறம் நீ ஃபாரின் சரக்கு அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதுலாம் மொத்த உலகத்துக்கு தெரிஞ்சிடும். தொழிலாளிகளுக்கு தலைவனம். பலாஸ், நான் சொல்கிற நம்பரை டயல் பண்ண. எல்லா கதவு ஜன்னலை சாத்தினா யாரையுமே வீட்டுக்குள்ள வர விடக்கூடாது. சரியா? லோக்கல் ஆளுங்க, கெஸ்ட், பார்த்து கட்சி ஆளுங்க யாரும் வரக்கூடாது. வீட்டு வேலை பார்க்குறவங்க அவங்க தான் தினமும் வருவாங்களே, வரட்டும். ஆனால் ஒரு சமயத்தில் ஒருத்தர் தான் வரணும். நல்லா செக் பண்ணி உள்ளே அனுப்புங்க. அப்புறம் 24 மணி நேரம் இங்கே பாதுகாப்புக்கு ஆள் இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணே. அத்துமாரி யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. சரிண்ணே. என்னை கொல்றதுக்காக எவன் எப்போ வேணாலும் வரலாம். நான் தூங்கினாலும் செக்யூரிட்டிங்க தூங்கக்கூடாது. சரியா? என்ன புரிஞ்சுதா? அண்ணா, நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? அவங்களுக்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? எதுக்கு? தப்பனுக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல. போலீஸ் இருக்கும்போதே கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே பூந்து அவனை கொண்டுட்டாங்க. நீ முதல்ல கிளம்பு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேண்ணா. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அனுப்பியாச்சுல? அனுப்பிச்சாச்சுண்ணா. எல்லாரும் போயிட்டாங்களே? சரிண்ணே. போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா நான் குடும்பத்தோடு வெளியே போயிட்டேன்னு சொல்லு. சரிண்ணே. இப்போ நீ கிளம்பு. சரிண்ணா. சரி. எனக்கு ரொம்ப வேர்க்குது. ஏன் உன்னால் அதை பண்ண முடியாது? என்கிட்ட பணம் கட்டு வந்து அதை கொஞ்சம் நினச்சி பாருப்பா. போகிறம்போக்கு நாயே, கேட்குதா? நான் வந்து ஹலோ ஹலோ இரு. என்னத்தை கீழே போட்ட? கண்ணாடியே உடச்சிட்டிய.